பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. ஜலியன்வாலா பாக் சோகம் அடங்குவதற்கு முன்பே மேலும் அருவருப்பான அடக்குமுறைகளை ஆங்கிலேயர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று சொன்னீர்கள். அதை மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் தாயே? மகனே, இது கொடூரமான பழிவாங்கல்களின் இரத்த சரித்திரம். மதம் மாற்ற பெரும் படையுடன் வந்த ஆங்கிலேயர்களின் இன அடக்குமுறை சரித்திரம். இன வெறுப்பால் இந்தியர்களை மிக மோசமாக நடத்திய வெள்ளைக்காரர்களின் உள்நோக்கத்தை சொல்லும் சரித்திர பதிவு. ஜலியன்வாலா பாக் படுகொலை நிகழ்ந்த 2 நாட்களில், அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி அமிர்தசரஸிலும் லாகூரிலும் இராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அமிர்தசரஸில் பிரிட்டிஷ் அதிகாரிகளை பார்க்கும் போதெல்லாம் இந்தியர்கள் கைதூக்கி வணக்கம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அதை மறுப்பவர்களுக்கு கசையடிகள் கொடுக்கப்பட்டன. புகை வண்டியில் பயணம் செய்ய இந்தியர்கள் அனுமதிக்கப்படவில்லை. மாணவர்கள் யூனியன் ஜாக் கொடிக்கு சல்யூட் அடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டார்கள். இந்துக்கள் வேண்டுமென்றே முஸ்லிம்களுடன் ஜோடியாகச் சேர்ந்து கைவிலங்கு இடப்பட்டார்கள். கொடுமையின் உச்சமாக திகழ்ந்தது டயரின் இன்னொரு உத்தரவு. இந்தியர்களை மனிதர்களாகவே மதிக்காத குரூரத்தனம் அந்த உத்தரவில் தெரிந்தது. அது இந்தியர்கள் தரையில் ஊர்ந்து செல்லும் உத்தரவுதான். அமிர்தசரஸில் முதல் நாள் கலவரம் நடந்தபோது ஒரு தெருவில் மதம் பரப்புவதற்காக அழைத்து வரப்பட்ட மெர்சல்ரா ஷெர்வுட் என்ற பெண்மணி தாக்கப்பட்டாள். அதை ஆங்கிலேய அதிகாரிகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. பழிக்கு பழி வாங்க துடித்தார்கள். மத போதனை செய்ய வந்த பெண்மணியான ஷெர்வுட் ஒரு வீதியில் தாக்கப்பட்டாள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நிகழ்வுக்கு பழி வாங்கும் வகையில் டயர் ஓர் உத்தரவிட்டான். அதன்படி அந்த வீதியில் செல்வோர் அனைவரும் தரையில் படுத்துக்கொண்டு மார்பால் வானத்தில் இருந்து பள்ளிகள் மீது தாக்கினார்கள். இப்படி இராணுவ சட்டத்தால் பஞ்சாப் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதே நேரம் பஞ்சாப் படுகொலை நாட்டில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. நாடு முழுவதும் அமிர்தசரஸின் அலங்கோலம் மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தலைவர்கள் பலர் கண்டன கூட்டங்களை நடத்தினார்கள். மத்திய சட்டமன்றத்தில் கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டன.
ஜலியான்வாலா பாக் பகுதிக்கு சென்று பார்வையிட காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து பஞ்சாப் படுகொலை பற்றி உடனடியாக விசாயாமை இயக்கம். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.